கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் என கமல் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வார காலம் அவகாசம் வேண்டும் எனவும் கமல் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இருதரப்பு வாதங்கள் என முழு விவரங்கள். கண்டிப்பாக இன்று காலையிலேயே பார்த்தோம், கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த மொழி தொடர்பான சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வர ஏன் நீங்கள் முயற்சிக்கவில்லை என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. குறிப்பாக மொழியை பற்றி உங்களது கருத்தை தெரிவிக்க நீங்கள் என்ன ஞானியா அப்படி என்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்ல, மன்னிப்பு கேட்க ஏன் தயங்குகிறீர்கள், மன்னிப்பு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை அப்போதே முடிந்திருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில விசாரணையானது பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இப்ப விசாரணை தொடங்க உடனேயே தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஒரு வார கால அவகாசம் வேண்டும், கர்நாடக திரைப்பட சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியுள்ளது. எனவே வழக்கை ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும். தற்போதைக்கு நாங்கள் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தை திரையிட மாட்டோம், ஒரு வாரத்திற்கு பிறகு நாங்கள் திரையிடுகிறோம் என்ற ஒரு விஷயத்தை வாதமாக வைத்தார்கள். அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதி, அவ்வளவு ஈகோ அவரை தடுக்கிறதா, கமல்ஹாசன் அவர்களை தடுக்கிறதா, மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று நீதிமன்றம் எப்போதும் கூறவில்லை. ஆனால் திரைப்பட சம்மேளனம் கர்நாடக மக்களின் மனது பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு தீர்வு காணவே அறிவுறுத்தி இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் பதிவு செய்தார்கள். இருப்பினும் கமல் தரப்பு வழக்கறிஞரில் ஒரே வாதத்தில் நிலையாக இருந்தார். நாங்கள் கர்நாடக திரைப்பட சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமின்றி கமல் இன்று பிற்பகல், அதாவது இன்று காலை நீதிமன்றத்தில் நீதிபதி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த பின்னர் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கடிதத்தில் நாங்கள் கர்நாடக மக்களின் எண்ணங்களை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, கன்னட மொழி மீது இருக்கும் எந்த விஷயத்திற்கும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் மன்னிப்பு என்ற வார்த்தையை எங்கும் குறிப்பிடாமல் வருத்தப்படுகிறேன், நான் கூறியதை தவறாக திரித்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது, எனது கருத்து தவறாக திரித்து எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார். அந்த கடிதம் அப்படியே வாசிக்கப்பட்டது. இதையெல்லாம் கேட்ட பின்னர் கூட இந்த கடிதம் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என எனக்கு புரியவில்லை, கர்நாடக மக்கள் எதிர்பார்ப்பது மன்னிப்பு தான், ஆனால் அதை கேட்க உங்கள் ஈகோ உங்களை தடுக்கிறது, அவ்வளவு ஈகோ எங்கிருந்து வரும், நீங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க மாட்டீர்களா என்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டபோதுதான் கமல் தரப்பில் இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. தற்போதைக்கு நாங்கள் கர்நாடகாவில் படத்தை வெளியிட மாட்டோம் என்ற விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.